இன்வெஸ்ட்மெண்ட் அப்ரைசல்ல தேர்ட் லெசன் வந்து டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோ டெக்னிக். இந்த டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோ டெக்னிக்ல நம்ம எதை பத்திலாம் பார்ப்போம்னா, டைம் வேல்யூ ஆஃப் மணியை பத்தி பார்ப்போம். அடுத்து என்பிவி, ஐஆர்ஆர், இந்த மூணை பத்தி தான் பார்ப்போம். டைம் வேல்யூ ஆஃப் மணினா என்னன்னா, இப்போ நமக்கு இன்னைக்கு இருக்கிற இப்போ இன்னைக்கு ஒரு ரூபா கொடுத்து ஒரு பொருளை வாங்குவோம். ஆனா நாளைக்கு அதே பொருள் ஒரு ரூபாய்க்கு கிடைக்குமா அப்படின்னா நமக்கு கிடைக்காது. அதுதான் வந்து டைம் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதனால? சில ரீசன்ஸ்லாம் இருக்கு. இந்த ரீசன்னால தான் வந்து நமக்கு டைம், அந்த மணியோட வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகுது. ஒன்று பொட்டன்ஷியல் ஃபார் ஏர்னிங் காஸ்ட், அதுக்கப்புறம் இம்பேக்ட் ஆஃப் இன்ஃப்ளேஷன் அல்லது எஃபெக்ட் ஆஃப் ரிஸ்க். இதெல்லாம் வச்சுதான் நமக்கு இந்த மணியோட வேல்யூ வந்து நமக்கு சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பொட்டன்ஷியல் ஃபார் ஏர்னிங்னா என்னன்னா, இப்போ நம்ம ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, ஒரு கம்பெனி வந்து 80,000 ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்றாங்க. ரெவன்யூவா அவங்களுக்கு 82,000 வந்து கிடைக்குது. 1 வீக்ல கிடைக்குது. அப்படி 1 வீக்ல வந்து நமக்கு அப்போ 2,000 ப்ராஃபிட்டா. அது வந்து 7 டேஸ்ல கிடைக்கிறது வந்து நமக்கு குட். ஆனா இதுவே ஒரு 4-5 இயர்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து டைம் ரொம்ப ஆச்சு அப்படின்னா நமக்கு இப்போ இந்த 80,000 நம்ம எங்கேயாவது லோனோ இல்லைன்னா வேற யார்ட்டையாவது வந்து ஏதாவது கடனை ஏதாவது வாங்கியிருந்தோம்னா அதுக்கு நம்ம இன்ட்ரெஸ்ட்லாம் கட்டுவோம்ல. நமக்கு ப்ராஃபிட் இருந்துச்சுன்னா நம்ம அமௌண்ட் அப்படியே டேரக்டா பே பண்ணிடலாம். ஒரு வேளை வரலைன்னா நமக்கு இந்த மாதிரி சில சிக்கல்லாம் வரும். அதுதான் அந்த மாதிரி சிக்கல்லாம் வந்து வர்றதுனாலதான் வந்து டைம் வேல்யூ, மணியோட வேல்யூ வந்து கரெக்டான டைட்டில் நமக்கு கையில கிடைக்கணும். நமக்கு நேரம் ஆக ஆக வந்து அந்த மணியோட வேல்யூ வந்து மாறிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இம்பாக்ட் ஆஃப் இன்ஃப்ளேஷன். இன்ஃப்ளேஷன்னா என்ன? இன்னைக்கோட ரேட் வந்து நாளைக்கு கூடலாம். இன்னைக்கு வந்து ஒரு பொருள் 5 ரூபாய்க்கு விற்கும். நாளைக்கு அதே பொருள் வந்து சில நேரம் 2 ரூபாய்க்கு போகும். இல்லைன்னா இன்ஃப்ளேஷன்ல நமக்கு வந்து இன்ஃப்ளேஷன் டீஃப்ளேஷன், இங்க இன்ஃப்ளேஷன் தான் சொல்லியிருக்காங்களா, அப்ப வந்து 5 ரூபாய் இருக்க பொருள் வந்து 10 ரூபாய்க்கு போகும். அடுத்து ரிஸ்க். அடுத்து ரிஸ்க் எல்லாம் என்னன்னா, ரிஸ்க்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நேரம் ஆக ஆக வந்து நமக்கு அந்த காசு வருமா வராதா அப்படின்னு சொல்லி டவுட் ஆகும். அப்போ அதுக்கு ஒரு நம்ம ஏதாவது டிமாண்ட் பண்ணுவோம்ல. அது இதெல்லாம் வந்து டைம் வேல்யூ ஆஃப் மணி இல்ல வந்து இந்த மூணு இதெல்லாமே வருது. அடுத்து காம்பவுண்டிங்னா என்னன்னா, இப்போ நமக்கு இந்த இந்த மாதிரி சில ரீசன்லாம் நமக்கு வர்றதுக்காக நம்ம ஒரு ஒரு சம் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுப்போம். அப்படின்னா தானே நமக்கு ஏதாவது ப்ராஃபிட் வருங்களா. இப்போ ஒருத்தருக்கு வந்து நம்ம ஏதாவது காசு கொடுக்கணும் அப்படின்னா நமக்கு அதில் ஏதாவது ப்ராஃபிட் கிடைக்கணும். ஒருவேளை வந்து இந்த மணியோட வேல்யூ வந்து இப்போ இன்னைக்கு ஒருத்தருக்கு 10 லட்ச ரூபா கடன் கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஒரு 3 வருஷம் 4 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க அந்த 10 லட்ச ரூபாயை மட்டும் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த 10 லட்ச ரூபாயோட மதிப்பு வந்து நமக்கு அன்னைக்கு நேரத்துக்கு வந்து கரெக்டா இருக்காது. அப்ப நம்ம ஏதாவது அதுக்கு அந்த நேரத்துக்கு நமக்கு அதோட மதிப்பு வர்றதுக்காக நம்ம இன்ட்ரெஸ்டோட ஆட் பண்ணி வாங்குவோம்ல. அந்த இன்ட்ரெஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு வந்து நம்ம இந்த காம்பவுண்டிங் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். காம்பவுண்டிங்னா என்னன்னா, இந்த ஃபார்முலா இருக்கு பாருங்க, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம கொஸ்டின்ல ஏதாவது இன்ஃப்ளேஷன் அப்புறம் இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து இன்ஃப்ளேஷன்னாலும் இந்த ஃபார்முலா தான் வரும். இன்ஃப்ளேஷன் இந்த ஃபார்முலா இல்லை. ஐயோ, இங்க காம்பவுண்டிங் பாருங்க. இப்போ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா இப்போ ஒரு ஒரு இடத்துல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம். அது அந்த ஒரு 100 rupees இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம். அதை வந்து 2 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம வந்து எவ்வளவு வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த நம்ம 10% இன்ட்ரெஸ்ட் வந்து டிமாண்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா நம்ம இப்போ 100 rupees இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அதே நமக்கு ப்ராஃபிட் வந்து ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் கிடைச்சிச்சுன்னா நமக்கு அது கரெக்டா இருக்காதுல்ல. அதனால என்ன சொல்லியிருக்காங்கன்னா 10% இன்ட்ரெஸ்டோட வந்து ஏதோ ஒரு இடத்துல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம் அப்படின்னா நமக்கு அந்த 2 இயர்ஸ்ல வந்து அதோட ஒர்த் என்ன. இப்ப 100 rupees இருக்குன்னா 2 இயர்ஸ்க்கு அப்புறம் நமக்கு அதோட ஒர்த் என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். இந்த ஃபார்முலா F is equal to P into 1 plus R power n. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். இந்த P அப்படின்றது என்னன்னா, இங்க கொடுத்துறாங்க ப்ரெசன்ட் வேல்யூ, இனிஷியல் வேல்யூ, அதாவது இந்த 100 தான் வந்து நமக்கு P. R வந்து இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், இந்த நம்பர் ஆஃப் பீரியட் வந்து நமக்கு எத்தனை 2 இயர்ஸ் இங்க கொடுத்துருக்காங்களா, அதுதான். இப்போ இங்க இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 100, இன்னைக்கு 100 இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 2 வருஷத்துக்கு அப்புறம்
2 வருஷத்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து இன்ட்ரெஸ்ட் வந்து 10% கொடுத்துருக்காங்களா. அப்போ ஃபர்ஸ்ட் இயர்ல இந்த 100ஓட மதிப்பு வந்து இந்த ஃபார்முலா போட்டு இந்த ஃபார்முலா போட்டு சப்ஸ்டிட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு 110 வருது. அதே அந்த 100 வந்து அந்த செகண்ட் இயர்ல பார்த்தோம்னா 121 இருக்கு. 121 இருக்கு. அதாவது இப்போ நம்ம வந்து 120 அந்த 121க்கு இப்போ மதிப்பு 121 இருந்தா மட்டும்தான் நமக்கு 10 இயர் அந்த வந்து 2 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்மளோட அதோட மதிப்பு வந்து 100. அதாவது இப்போ ஒரு 10 ரூபா கொடுத்து வாங்கக்கூடிய பொருளுக்கு வந்து நமக்கு காசு ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் நமக்கு 30 ரூபா கொடுத்தாதான் கிடைக்கும் அப்படி நம்ம இருக்குல்ல. அந்த கான்செப்ட் இதுக்கு அப்ளை ஆகுது. இந்த ஃபார்முலா போட்டு பண்ணீங்கன்னா இப்போ 100 இருக்கு. 100 வந்து பியா 100 ப்ராக்கெட்ல 1 பிளஸ் இன்ட்ரெஸ்ட்டை வந்து பர்சன்டேஜ் எடுத்துக்கோங்க 0.1 பவர் 2 இயர்ஸ். நம்ம டேரக்டா 2 இயர்ஸ்னு போடலாம், இல்லை இவங்க போட்டிருக்க மாதிரி தனித்தனியா போடலாம். அவ்வளவுதான். இப்போ அடுத்து சம் பாருங்க. அண்டர்ஸ்டாண்டிங் 1ல வந்து இப்போ இங்க ஒருத்தர் வந்து 5000க்கு ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. 6 இயர்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. 5% இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து நமக்கு இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்களா. இப்போ வந்து அப்பப்ப வந்து இப்போதைக்கு அவங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணிருக்க காசு எவ்வளோ அப்படின்னு சொல்லி கண்டுபிடி அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம இந்த மேல போட்டோம்ல அதே ஃபார்முலா தான். 5000 1 பிளஸ் 0.5 போட்டு 6 இயருக்கு நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நமக்கு இதோட ஆன்சர் கிடைச்சிடும். இப்போ அடுத்து பாருங்க, டிஸ்கவுண்டிங் அப்படின்னா இந்த கான்செப்ட் என்ன, இப்போ ப்ரெசென்ட் வேல்யூக்கும் ஃபியூச்சர் வேல்யூ இப்போ இன்னைக்கு வந்து அதே தான், சேம் தான். ஆனா வந்து இங்க 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 வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க. இப்போ பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இப்போ நம்ம பண்ணிருக்கோம் 6 இயர்க்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கோம். அதோட ப்ரெசென்ட் வேல்யூவை மட்டுமே கண்டுபிடிக்கிறோம் இந்த மேல இருக்க அண்டர்ஸ்டாண்டிங்ல. இங்க என்னன்னா நமக்கு ஃபியூச்சர் வேல்யூல இருந்து ப்ரெசென்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். இப்போ மேலே காம்பவுண்டிங்னா என்னன்னா நமக்கு வந்து ப்ரெசென்ட் வேல்யூ கொடுத்துருப்பாங்க, ஃபியூச்சர் வேல்யூ கண்டுபிடிக்கணும். டிஸ்கவுண்டிங்கில் ஃபியூச்சர் வேல்யூ கொடுத்துருப்பாங்க, நம்ம ப்ரெசென்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான் இதுக்கு ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. ஃபார்முலா மட்டும் கிட்டத்தட்ட சேமாக இருக்கும், ஆனால் பவர் மட்டும் மைனஸில் இருக்கும். ப்ரெசென்ட் வேல்யூ என்ன, ரிசீவ் பண்ணிட்டாங்க, ஃபியூச்சர் வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஆனால் நம்ம ப்ரெசென்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். மேலே சம்மில் வந்து ப்ரெசென்ட் வேல்யூ கொடுத்துருக்காங்க, நம்ம ஃபியூச்சர் வேல்யூ கண்டுபிடிச்சிப்போம். ரெண்டுக்கும் இதுதான் டிஃப்ரென்ஸு. இதில் பாருங்க, இந்த கொஷின் கீழே இருக்கு. இங்கே நமக்கு சேம் ஃபார்முலா தான். இங்கே ப்ரெசென்ட் வேல்யூ கேட்டிருக்காங்கல்ல, நம்ம இதுக்கு முன்னாடி போட்டோம்ல அந்த அதே ஃபார்முலா தான். ஆனால் இப்போ இங்கே ப்ரெசென்ட் வேல்யூக்கு பதிலாக நம்ம ஃபியூச்சர் வேல்யூ போட்டிருக்கோம். பி இன்டூ ஃபார்முலாவில் சேஞ்சஸ் சொல்கிறேன். எஃப் இன்டூ 1 பிளஸ் ஆர் ஹோல் பவர் மைனஸ் என் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. இப்போ இந்த மைனஸில் வந்து இங்கே மைனஸாக இருக்க, இந்த மைனஸில் இருக்குல்ல, பவர் மைனஸ்ல இருக்கும் போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, மைனஸ்ல பவர் இருந்துச்சுன்னா நம்ம வந்து அதை 1 டிவைடட்னு எடுத்துக்கிறோம். இப்போ இங்க பவர்ல 9 இருக்குல்ல, அந்த 9 வந்து நம்ம 1 டிவைடட் பை எடுத்து எழுதிக்கிறோம். இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, சயின்டிஃபிக் கால்குலேட்டர் இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நீங்க இதுக்கு மெனக்கெட்டு எதுவும் பண்ண வேண்டாம். நம்ம அந்த எக்ஸாம் நம்ம கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் தானே எழுதுறோம், அங்கேயே ஒரு கால்குலேட்டர் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி பவருக்கு மட்டும் நீங்க அங்க கொடுத்துருக்க அந்த சயின்டிஃபிக் கால்குலேட்டரை யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலா நம்ம நார்மல் கால்குலேட்டர் இருந்தாலும் பரவாயில்ல, அங்கே சயின்டிஃபிக் கால்குலேட்டர் இருக்கும், அதை வச்சு பண்ணிக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இதை வந்து 1 டிவைடட் பை 9 நம்ம போட்டோம்னா நமக்கு வந்து பவரில் டெசிமலில் ஒரு ஆன்சர் வரும். அதை நம்ம பவரை எடுத்துக்கோங்க. பவரை எடுத்துட்டு அப்புறம் நார்மலாக நமக்கு 1 டிவைடட் பை 9 போட்டோம் அப்படின்னா இந்த ஆன்சர் வரும். இப்போ இந்த ஆன்சரை பவரில் வச்சுக்கோங்க. 1 பிளஸ் 0.06 பவர் 0.11 போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சயின்டிஃபிக் கால்குலேட்டர்ல நீங்க போட்டீங்கன்னா ஆன்சர் கிடைக்கும். அந்த ஆன்சரை அப்படியே வந்து 1,15,000 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இந்த ஆன்சர் வந்துடும். இப்போ அடுத்த கான்செப்ட் வந்து காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் அப்படின்னா நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்களேன், இந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கா, இதுக்கான இன்ட்ரெஸ்டையே வந்து நம்ம சில நேரம் கண்டுபிடிப்போம். இப்போ இங்கே இந்த இன்ட்ரெஸ்டோட அதர் நேம்ஸ் மாதிரி வச்சுக்கோங்க. அதை வந்து காஸ்ட் ஆஃப் கேபிட்டல்னால நமக்கு பர்சன்டேஜ் தான் இருக்கும். அதை வந்து டிஸ்கவுண்ட் ரேட் அப்படின்னு சொல்லுவோம், ரெக்வயர்ட் ரிட்டர்ன்,
இல்லைன்னா காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் இங்க ஆர்னு மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இதுக்கு நிறைய மீனிங் இப்போ இங்க இப்போ ரெக்வயர்ட் ரிட்டர்ன் பாத்தீங்கன்னா நமக்கு இதேதான். இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு இதோட அதர் நேம் இன்னொரு ஒவ்வொரு நேரத்துல வந்து நமக்கு ஒவ்வொரு பெர்சன்டேஜ் நம்ம கொடுத்துருப்பாங்க. இன்ட்ரெஸ்ட் அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை வந்து இதாக கொடுத்துருக்காங்க, ரெஃபர்ட் ஆஸ் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இது எல்லாமே நம்பர் ஆஃப் ஆல்டர்னேட்டிவ் டேர்ம்ஸ் ஒவ்வொரு ஃபேர்மை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொன்று யூஸ் பண்ணுவாங்க. நம்ம டிபெண்ட்ஸ் அப்பான் த ஃபேர்ம். அடுத்த கான்செப்ட் வந்து இந்த என்பிவி. இங்க இன்வெஸ்ட்மெண்ட் அப்ரைசலை பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் எல்லாமே வந்து ஃபைனலா நம்ம இவ்வளவு இந்த சின்ன சின்ன கான்செப்ட் பாக்குறது எல்லாமே வந்து நமக்கு இந்த என்பிவி கண்டுபிடிக்கிறதாக இதான் ஃபைனல். இன்வெஸ்ட்மெண்ட் அப்ரைசல வந்து இதான் ஃபைனல். லாஸ்டா வந்து இந்த என்பிவியை வச்சுதான் நம்ம இந்த ப்ராஜெக்ட் அக்செப்ட் பண்ணிக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இதுல வந்து நீங்க பாருங்க, என்பிவி பாசிட்டிவ்ல இருந்துச்சுன்னா இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஜீரோவா இருந்துச்சு அப்படின்னா பிரேக் ஈவன் இந்த ப்ராஜெக்ட். அதாவது பாசிட்டிவ் வந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஓகே வெரி குட், அதாவது என்னன்னா நமக்கு ப்ராஃபிட் வரும். ஜீரோல வந்துச்சுன்னா நமக்கு அவங்க கொடுக்குற அதுல வர ரிட்டர்னும் நம்ம போடுற காசும் சமமா இருக்கு அப்படின்னு அர்த்தம். நெகட்டிவ்ல இருந்துச்சுன்னா அந்த இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது, காசு வந்து நமக்கு கரெக்டா வராது. அதுக்கப்புறம் சம்டைம்ஸ் என்ன இந்த மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் 2 ஆர் மோர் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ப்ராஜெக்ட்னா நம்ம ஒரு இடத்துல மட்டும் சம்டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டோம், ஒரு 2-3 இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம்ல. அப்ப 2-3 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா நமக்கு அது எல்லாத்துக்குமே என்பிவி கண்டுபிடிச்சிருப்போம். அதுல எது ஹையஸ்டா இருக்கோ அந்த அந்த என்பிவி உள்ள ப்ராஜெக்டை தான் சூஸ் பண்ணணும். ஏன்னா என்பிவி வந்து ப்ராஜெக்டோட ஷேர் ஹோல்டர் வெல்த்தை வந்து இம்பாக்ட் பண்ணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து என்பிபியோட அசம்ஷன்ஸ் எல்லாமே. அசம்ஷன்னா என்னன்னா அது எப்படி ஸ்டார்ட் பண்றது, கொஸ்டின் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்லி. இப்போ ஏதாவது கேஷ் ஃப்ளோ கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம வந்து அது இயர் 1ல இருந்து எடுத்துக்கணும். இனிஷியலா நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம்ல, வாங்கும் போது பர்ச்சேஸ் பண்ற அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து நம்ம ஜீரோ இயர்ல கன்சிடர் பண்ணிக்கிறணும். அதுக்கப்புறம் வர்ற கேஷ் ஃப்ளோ எல்லாமே இயர் 1ல இருந்து எடுத்துக்கணும். எத்தனை வருஷத்துக்கு அவங்களே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஒரு 5 இயர்ஸ்க்கு இந்த ப்ராஜெக்ட் இல்ல 4 இயர்ஸ் அப்படின்னா அந்த ஸ்டார்டிங் இயர்ஸ் இப்போ 1 to 5 வரைக்கும் இந்த அந்த மாதிரி வந்து இதோட அசம்ஷன் எப்படி இந்த கொஸ்டின் வந்து இதோட அவுட்லுக் ஃபார்வர்ட் வச்சுக்கோங்களேன். இந்த நம்ம சொன்ன அசம்ஷன்ஸை வந்து அப்படியே கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி போட்டுருக்காங்க. இதை அப்படியே கொஞ்சம் ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்போ அடுத்து என்பிவி கண்டுபிடிச்சிடலாம். என்பிவி எப்படி கண்டுபிடிக்கிறது? இங்க என்னது கன்வெர்ட் திஸ் இன்ட்டு ஃபர்ஸ்ட் இதை ப்ரெசென்ட் வேல்யூக்கு மாத்துங்க அப்படின்னு இருக்காங்க. ப்ரெசென்ட் வேல்யூக்கு மாத்திட்டு அதுக்கப்புறம் என்பிவி கண்டுபிடிங்க. இந்த கேஷ் ஃப்ளோ எல்லாமே வந்து ப்ரெசென்ட் வேல்யூல இல்ல. அப்போ நெட் ப்ரெசென்ட் வேல்யூக்கு ஃபர்ஸ்ட் ப்ரெசென்ட் வேல்யூக்கு சேஞ்ச் பண்ணணும். ப்ரெசென்ட் வேல்யூக்கு சேஞ்ச் பண்றதுக்கு நமக்கு என்ன ஃபார்முலா இந்த இருக்கு பாருங்க, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோமா? இதுதான் ப்ரெசென்ட் வேல்யூ. ஏன்னா ஃபியூச்சர் வேல்யூ கொடுத்துருக்காங்க, ப்ரெசென்ட் வேல்யூ ஃபியூச்சர் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ப்ரெசென்ட் வேல்யூ கன்வெர்ட் பண்றதுக்கு நமக்கு இதுதான் ஃபார்முலா. அப்போ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இங்க வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரெசென்ட் வேல்யூக்கு கன்வெர்ட் பண்ணணும் எல்லாத்தையுமே. இதுல பாருங்க கொஸ்டின் வந்து கீழே இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம இதை வந்து ப்ரெசென்ட் வேல்யூக்கு மாத்தணும். ப்ரெசென்ட் வேல்யூக்கு எப்படி மாத்ததை நான் காட்டினேன் ஆல்ரெடி. ஃபார்முலா நமக்கு வந்து ப்ரெசென்ட் வேல்யூக்கு மாத்துறதுக்கு வந்து இதான் ஃபார்முலா. இப்போ இதுதான் நமக்கு ஃபார்முலா. இப்போ நம்ம இங்க என்ன பண்றாங்க, என்ன இங்க ஃபர்ஸ்ட் டிஸ்கவுண்ட் ஃபேக்டர் கண்டுபிடிச்சிருக்காங்க. நமக்கு இங்க 6% இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்கல்ல, 6% இன்ட்ரெஸ்ட் கொடுத்தனால ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ப்ரெசென்ட் வேல்யூ வந்தா ஃபைனலா ப்ரெசென்ட் வேல்யூ தான் கண்டுபிடிப்போம். இந்த ஃபார்முலாவை அப்படியே இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் கேஷ் ஃப்ளோ பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இங்க 25 இருக்கு. அதுக்கு வந்து டிஸ்கவுண்ட் கேஷ் ஃப்ளோ எப்பவுமே நமக்கு ஒன்னா தான் இருக்கும். இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்க்கு டிஸ்கவுண்ட் கேஷ் ஃப்ளோ வந்து ஒன்னா தான் இருக்கும். ஸோ இது அப்படியே இந்த ஃபார்முலா அந்த ஃபார்முலாவே தான் அப்படியே இங்கே போட்டிருக்காங்க. இப்போ இங்கே எஃப் பாருங்க, இப்போ இங்கே எஃப் வந்து 6000 இன்டூ இந்த இந்த 1+r தான் இதை கண்டுபிடிச்சு போட்டிருக்காங்க. இதை நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே பவர் மைனஸ் என்கில் இருக்குல்ல, அதனால நம்ம கொடுத்துருக்க இந்த 6% வந்து நம்ம 1/by எடுத்துப்போமா. 1/by எடுத்து
ஃபர்ஸ்ட் இயரில் வர்றதை ஃபஸ்ட்டு போட்டிருப்போம், அடுத்து செகண்ட் இயரில் வர்றது, தேர்ட் இயரில் வர்றது, அதை அப்படி 1/6 ஈக்குவல் டு போட்டிங்கன்னா ஃபஸ்ட் டைமில் ஒன்று வரும், அதை ஃபஸ்ட் இயருக்கு மறுபடியும் ஈக்குவல் டு கொடுத்தீங்கன்னா இங்கே வரும், அடுத்து அடுத்து ஈக்குவல் டு இப்படி கண்டுபிடிச்சிங்கன்னா நமக்கு இந்த இடத்துல வர்ற இந்த இடத்துக்கான நமக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைச்சிருமா, அது இங்கே அதை அப்படி நம்ம வந்து இந்த எஃபோட மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு ப்ரெசன்ட் வேல்யூ கிடைச்சிடும். 6000 இன்டூ 0.943 போட்டோம்னா இந்த ஆன்சர். ஃபைனலாக வந்து நம்ம இதை சால்வ் பண்ணணும். இந்த கீழே இருக்க இந்த 4 இயர்ஸ்க்குள்ளதை ஆட் பண்ணிட்டு மேலே இருக்க 25,000 மைனஸ் பண்ணோம்னா நமக்கு என்பிவி வந்து பாசிட்டிவ்ல வந்திருக்கு. அப்போ இது அக்செப்டபிள். இப்போ அடுத்து வந்து ஃபோர்த் சம் பாருங்க. ஃபோர்த் சம்மும் அதே தான், மேலே என்ன பண்ணோமோ அதே தான். இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா என்பிவி கேட்டிருக்காங்க, கேஷ் ஃப்ளோஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா அதே தான், என்பிவி கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து அந்த ஃபியூச்சர் வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க. கேஷ் ஃப்ளோ வந்து எஸ்டிமேட்டட் கேஷ் ஃப்ளோ ஃபியூச்சர் வேல்யூ கொடுத்துருக்காங்க. இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ வந்திருந்தா தான் நமக்கு வந்து அதுக்கு மேலே காம்பவுண்டிங் ஃபார்முலா வரும். இது வந்து கேஷ் ஃப்ளோ தானே கொடுத்துருக்காங்க, அதனால நமக்கு செகண்ட் ஒரு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா பார்த்தோம்ல அந்த டிஸ்கவுண்டிங் ஃபார்முலா அதை யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு இதை ப்ரெசென்ட் வேல்யூ கன்வெர்ட் பண்ணி, ஏன்னா இது நெட் ப்ரெசென்ட் வேல்யூவில், அதனால ஃபஸ்ட்டு ப்ரெசென்ட் வேல்யூ கன்வெர்ட் பண்ணி, ஏன்னா ப்ரெசென்ட் வேல்யூ தான் கேட்டிருக்காங்களா, அதனால அந்த ப்ரெசென்ட் வேல்யூ ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஃபியூச்சர் வேல்யூ கொடுத்துருக்காங்க, நம்ம ப்ரெசென்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிறோம்ல, ப்ரெசென்ட் வேல்யூட ஃபார்முலா யூஸ் பண்ணணும். அந்த f இன்டூ 1+r பவர் -n அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி மேலே என்ன பண்ணணும் அதே தான், இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னா நமக்கு ஃபஸ்ட்டு இந்த பவர் சால்வ் பண்ணுறோம். இப்போ 1/9 போட்டோம்னா நமக்கு ஃபஸ்ட்டு இந்த ஆன்சர் வரும். அடுத்தடுத்த இயருக்கு வந்து அப்படி 5 இயர்ஸ்க்கு நீங்கள் ஈக்குவல் போட்டே வந்தீங்கன்னா இந்த ஆன்சர் வரும். அதை அப்படியே வந்து நம்ம இந்த எஃபோட மல்டிப்ளை பண்ணுறோம், பண்ணால் நமக்கு ப்ரெசென்ட் வேல்யூ கிடைச்சிடும். நெட் ப்ரெசென்ட் வேல்யூனாலுமே வந்து நமக்கு அப்போ ஃபியூச்சர் வேல்யூ தான் இங்கே கொடுத்துருக்காங்கன்ற மாதிரி அர்த்தம். அதனால நம்ம அந்த காம்பவுண்டிங் ஃபார்முலா யூஸ் பண்ணாமல் இங்கே வந்து டிஸ்கவுண்டிங் ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கீழே இருக்க 5 இயர்ஸ் ஃபுல்லாமே ஆட் பண்ணி மேலே இருக்க 2,40,000 மைனஸ் பண்ணோம்னா ஆன்சர் 29,760 வந்துடுது. ஸோ இது வந்து பாசிட்டிவ்ல இருக்கு, இது வந்து ஃபினான்ஷியலி அக்செப்டபிள். அப்போ நீ பாருங்க, இங்கே அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ், என்பிவியோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ். இதில் பாருங்க அட்வான்டேஜ் என்னன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம அந்த பேபேக் ஆர்ஓசிஏ இதெல்லாம் வந்து நமக்கு டைம் மணி வேல்யூ இருக்குல்ல, அதை கன்சிடர் பண்ணாது. ஆனால் இதில் பாருங்க, இதில் வந்து டைம் வேல்யூ கன்சிடர் பண்ணது, அப்சல்யூட் கெயின். அது நமக்கு வந்து இந்த ப்ராஜெக்டை ஃபினான்ஷியலாக அக்செப்ட் பண்ணிக்கலாமா வேண்டாமா, கெயின் கிடைக்குமா லாஸ் கிடைக்குமான்றதான் நான் பார்த்து சொல்லிடுறோம். இதுவுமே கேஷ் ஃப்ளோ தான் வந்து கன்சிடர் பண்ணுவேன் தவிர்த்து ப்ராஃபிட் பார்க்காது, ப்ராஜெக்டை ஹோலாக பார்க்கணும். நமக்கு பே பேக் பீரியட் மாதிரி வந்து அது பே பேக் ஆனதுக்கப்புறம் விட்டுட்டு போகிறது அந்த மாதிரிலாம் பண்ணாது, ஹோலாக கன்சிடர் பண்ணும். அதுக்கப்புறம் it leads to maximization of shareholder. அடுத்து இது டிஃபிகல்ட் டு எக்ஸ்பிளைன் டு த மேனேஜர். அதுக்கப்புறம் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல், நமக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறோம் பார்த்தீங்களா, இங்கே இருக்கு பாருங்க இந்த இன்ட்ரெஸ்ட். இது வந்து இதை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து இது இந்த காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் கண்டுபிடிக்கிறதுக்கு சில நாலேஜ்லாம் தேவைப்படுது. அதை நம்ம வந்து அடுத்து பின்னாடி ஃபர்தராக வந்து காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பின்னாடி சாப்டராக நமக்கு வரும். இப்போ அது கிடையாது. அதுக்கப்புறம் என்பி வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ், அவ்வளோதான். அப்படி நான் சொன்னது தான் அப்படி இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இதை அப்படியே ரீட் பண்ணீங்கன்னா ரீட் பண்ணி பாருங்க இதெல்லாம்.